ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி நம்ம ஈரலை வச்சு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் நம்ம ஈரல் கிரேவி தாங்க செஞ்சுருக்கிறோம். இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஈரலை வச்சு நானும் ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதுவும் கீழே லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யலான்ட்டு போய் பார்க்கலாம். இதில் என்ன மசாலா பொருள் எடுத்துருக்குறேன்னா, கொஞ்சம் கல்பாச்சி எடுத்துக்கிட்டேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 5 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சமாக ஜவுந்திரி, அதே மாதிரி ஒரு 3லேருந்து 4 சின்னதாக பட்டை, ஒரு 5 லவங்கு. இப்போ இது எல்லாமே நம்ம வறுக்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட்டில் நம்ம இந்த கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா, இதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடாகட்டும். கொஞ்ச நேரத்துக்கு இது வறுத்துக்கலாம். ஒரு 1.5 கைப்பிடி இருக்கும் சின்ன வெங்காயத்துக்கு இதில் கட் பண்ணி போட்டாச்சு. நீங்கள் பாதியாகவும் கட் பண்ணி போட முடியும். இதுக்கு நல்ல நம்ம கொஞ்சம் வதக்கலாம். இது காற்றுக்கு ஏற்ப மாதிரி மிளகாய் போட்டுங்க. நான் ஒரு 8லேருந்து 9 வர மிளகாய் போட்டுக்கிட்டேன். இதில் இஞ்சி பூண்டு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி ஒரு 1.5 டீஸ்பூன், பூண்டு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் கட் பண்ண பிறகு நம்ம மெஷர் பண்ணது. கொஞ்சம் நேரத்துக்கு இது நல்லா வதக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த இந்த ஜீரகத்துக்கும் மிளகுக்கும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு. இது தனியா பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வறுத்துக்கலாம். இந்த வாசனை வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கணுங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் கருவேப்பிலை போடக்குள்ள உங்களுக்கு நல்லா அந்த வாசனை கிடைக்கும். இது பச்சரிசி. இது ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதிகமாக போடக்கூடாது. 1 டீஸ்பூன் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி நல்லா இதுக்கு வறுப்பட்டதும் நம்ம எடுத்து ஆற வச்சு இதுக்கு நல்லா அரைக்கணும் மைய. இது தனியாக இப்போ எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கிட்டேன், 1 டேபிள் ஸ்பூன். இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துருந்தேன். இதில் பாதி போட்டு பாதி வைக்கலாம். அப்புறமா யூஸ் பண்ண போகிறோம். இது பெரிய வெங்காயம் ஒரு 3 இருக்கும். சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணியாச்சு. இதில் பாதி போட்டு பாதி வைக்கிறேன், அப்புறமா யூஸ் பண்ணணும். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதுக்கு சின்ன சின்ன துண்டுங்களாக போட்டுக்கிட்டேன். ஈரல் இதுக்கு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இது நம்ம எவ்வளோதான் கழுவி எடுத்தாலும் அதனுடைய கவுச்ச வாசம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி செய்யக்குள்ள நல்லாவே இருக்கும். இதில் ஒரு 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பாருங்கள். இதுக்கு நல்ல நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வதக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், அதனுடைய கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதுக்கு மூடி வச்சு நம்ம கொஞ்ச நேரத்துக்கு வேக விடலாம். இந்த மாதிரி செய்யக்குள்ள அந்த தண்ணி எல்லாமே ரிலீஸ் ஆகும். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே போடாதே தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுருந்தோம். பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம இதுக்கு வேக வச்சுருந்தோம். இந்த தண்ணி எல்லாமே இப்போ சுண்ட வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி இந்த ஸ்டெப் நீங்கள் ஃபாலோ பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்லாவே அந்த ஈரலில் கவுச்சி நாத்தம் இருக்காது. இது இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம எல்லாமே வறுத்தோம் இல்லைங்களா. இப்போ இதுக்கு நல்லா நம்ம அரைக்கணும். இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், தண்ணி எதுவுமே போடாத இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் அரைச்சிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா மைய அரைக்கணும். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு 50 ml எண்ணெய் போட்டுக்கிட்டேன்.
எண்ணெய் நல்லாவே சூடாகட்டும். ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, மீதி அது போட்டாச்சு. அதே மாதிரி வெங்காயத்துக்கும் வந்து போட்டுக்கலாம். முதல்ல நம்ம போட்டுட்டு மீதி வச்சோம் இல்லைங்களா, இதுக்கு நல்லா நம்ம வந்து வதக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வதங்கணும். தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் 2 இருந்துச்சு. கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வந்து வதங்கி வரும். இதுக்கு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வதங்க விடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து வதங்கி வரணும். நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, வறுத்தது நல்லா இந்த மாதிரி மைய வந்து அரைச்சாச்சு. இப்போ இதில் வந்து போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். நம்ம ரெடி பண்ணோம் இல்லைங்களா, நல்லா கொஞ்சம் வதக்கி இப்போ அந்த ஈரலுக்கு இதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி செய்யக்குள்ள உங்களுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டு கிடைக்கும். அந்த கவுச்சி நாற்றம் வந்து இருக்காது. இப்போ இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த விழுதோடு சேர்த்து நல்லாவே வந்து இந்த ஈரலுக்கு கொஞ்சம் வதக்கலாம். அப்படி செய்யக்குள்ள நல்லா இந்த மசாலா எல்லாமே இந்த ஈரலுக்குள்ளே போய் சேரும். அந்த மசாலாவுமே வந்து நல்லா வதங்கி வரும். வதக்கி தான் வந்து அரைச்சோம். மறுபடியும் வதக்கக்குள்ளே நல்லா டேஸ்ட்டு வந்து கூடி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. நான் வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு வதக்கிட்டேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். ஒரு 200 ml இருக்கும் தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப் வந்து போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவும் வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு 3 போட்டுக்கிட்டேன் கட் பண்ணி. கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஈரல் வதக்கணும் இல்லைங்களா, அது வந்து வெந்திருக்காது. இப்போ இந்த மசாலாவோட சேர்த்து இந்த ஈரலுக்கு நம்ம வந்து வேக வைக்கலாம். அது வெந்துட்டுருக்குள்ளே நம்ம இதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து போட்டுக்கலாம். துருவு வந்து அதிகமாக வந்து தேங்காய் சேர்க்கக்கூடாது. ஒரு 10 முந்திரிக்கு நான் ஊற வச்சுருந்தேன், அதுவும் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, இதுவும் ஊற வச்சுருந்தது சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே வந்து நல்லா நம்ம வந்து மைய அரைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நல்லா வந்து அரைச்சாச்சு. இதில் தேங்காய், முந்திரி, கசகசா எல்லாமே வந்து அரைச்சி போடக்குள்ள நல்லாவே வந்து உங்களுக்கு ரிச்சான டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியும். இந்த கிரேவியில் நம்ம வந்து ஊற்றக்குள்ள நல்லா ஒரு 95% அந்த ஈரல் வந்து வெந்திருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இது ஊற்றணும். பார்த்துங்க, இதுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து ஜாரில் தண்ணி ஊற்றிக்கலாம். போட்டு இதெல்லாம் அரிசி இதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் வந்து வேக விடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு. கொஞ்சமாக வந்து கரியாண்டர் லீஃப் வந்து போட்டாச்சு. இந்த மாதிரி கரியாண்டர் லீஃப் வந்து போடக்குள்ள 2 தடவை உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். அந்த கிரேவியில் திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், மூடி வச்சு இதுக்கு நல்லா வந்து வேக விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வேக விட்டுருந்தேன். எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு இந்த கிரேவி பாருங்கள், நம்ம வந்து இதில் ஈரல் போட்ட மாதிரியே இருக்காதுங்க. நல்லா கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இந்த கிரேவி இருக்கும். இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெசிபிங்க ரொம்பவே வந்து நல்லா இருக்குது. நான்வெஜ்ஜு உங்களுக்கு தேவைன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பேர் வந்து சாப்பிட முடியும். இது வந்து உங்களுக்கு நெய் சாதத்தோட சப்பாத்தியோட நல்லாவே ஒரு காம்பினேஷனாக இருக்கும். தோசையோடையுமே வந்து நல்லாவே இருக்கும். தேவைன்னா லிங்க் கொடுக்குறேன். நெய் சாதத்துக்கு பார்த்துங்க, கீழே இருக்குது. என்ஜாய் கிரேவி.